அடுத்த 100 நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களை சந்தித்து மக்களுடைய உரிமைகள் என்ன என்ன என்று அவர்களுக்கு தெளிவுபடுத்தி தமிழக மக்களுடைய உரிமைகளை நிச்சயமாக அதை கொடுக்க வைக்கின்ற ஒரு சூழலை தமிழ்நாட்டில் நாம் உருவாக்க இருக்கின்றோம். இது முக்கியமான ஒரு நடைபயணம். இதற்கு முன்பு இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவில் பல தலைவர்கள் எத்தனையோ நடைபயணங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் தமிழ்நாட்டிலே பல தலைவர்கள் எத்தனையோ நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நடைபயணம் முக்கியமான நடைபயணம். காரணம், இவ்வளவு காலமாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி மக்களுக்கு எந்த ஒரு உரிமையும் தராத, மக்களை அன்றாடம் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற ஒரு தொடக்கமாக, ஒரு நடைபயணமாக அமைய இருக்கிறது. இதற்கு தமிழ்நாடு மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும், ஆதரவு தர வேண்டும். காரணம், நாம் கேட்பது உங்களுடைய உரிமை. இந்த நடைபயணத்தை நான் மேற்கொள்வது உங்களுக்காக. அதிலும் குறிப்பாக இன்று இந்த நடைபயணத்தை துவங்க வருகின்ற காரணம், நம்முடைய சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய பிறந்த தினம் என்று. நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளுடன், நல்ல உடல் நலத்துடன், மகிழ்ச்சியோடு 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ வேண்டும் என்று நாம் அவரை தொடர்ந்து வாழ்த்திக் கொண்டே இருப்போம். அவர் தொடங்கிய கட்சிகள், நம்முடைய இயக்கங்கள், அவருடைய கொள்கையை நாம் கடைபிடிப்போம். மருத்துவர் ஐயாவுடைய கொள்கைகள் என்ன என்ன? தமிழ்நாட்டிலே பாட்டாளிகள் ஆள வேண்டும், தமிழ்நாட்டிலே விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், தமிழ்நாட்டிலே அனைவருக்கும் தரமான கல்வி கிடைக்க வேண்டும், தமிழ்நாட்டிலே நல்ல தரமான மருத்துவம் அனைவருக்கும் பெற வேண்டும், தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழல் பாதுகாக்க வேண்டும், தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது இருக்கக்கூடாது, போதை பழக்கத்தை ஒழிக்க வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றெல்லாம் மருத்துவர் ஐயாவுடைய கனவு. அதை நிறைவேற்றத்தான் இந்த நடைபயணத்தை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம். இதற்கு தமிழ்நாடு மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். ஒரு முக்கிய கட்டத்தில் இருக்கின்றோம். தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத ஆட்சி, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே ஒரு கொடூரமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை நிச்சயமாக நாம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 78 ஆண்டுகள் பிறகும் இங்கே தமிழ்நாட்டிலே மக்களுக்கு உரிமைகள் கிடைக்கவில்லை.